யூடியூப் நினைக்கும் தி 7-star ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேசுங்க மாட்டோம். செல் நம்பர் 9943341547 ஓகே, வாங்க வீடியோகள் போகலாம். இது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஏஓசி சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது சார் என்ன சார் ஏஓசி சென்டர் என்ன சார் அப்படின்னா, ஆர்மி ஆர்டினன்ஸ் குரூப்ஸ் இதுங்கிருந்து நமக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இதில் என்ன, எப்போ எவ்வளோ வேக்கன்சி, என்ன படிச்சிருக்கணும், இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி, எப்போ நோட்டீஸ் அப்ளிகேஷன் பண்ணணும், எப்போ ஆன்லைனில் எப்போ பண்ணணும் என்னன்றதை வாங்க டீட்டெயில் க்ளீனாக பார்ப்போம். ஏஓசி ரெக்ரூட்மெண்ட் 2024 நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. அதாவது ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேகன்சி 723 723. இதுக்கு என்ன ட்ரேட் இருக்கிறாங்க, ஃபயர்மேன், ட்ரேட்ஸ்மேன், மேட், எம்டிஎஸ், வேரியேஷன் போஸ்ட். வேரியேஷன் போஸ்ட்டு இன்னும் கிளியராக பார்ப்போம் சரிங்களா. இந்தா பாருங்கள், இதுதான் பாருங்கள், கிட்டத்தட்ட 9 போஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். மேட்டல் அசிஸ்டண்ட், அடுத்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, சிவில் மோட்டார் டிரைவர், டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2, ஃபயர்மேன், கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், ட்ரேட்ஸ்மேன் இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த ட்ரேடுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அதனுடைய வேகன்சி புறம் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆருக்கு, இடபிள்யூசிக்கு, ஓபிசிக்கு எல்லாம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. 723 அது பூரா எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ எடுக்கிறாங்க. அதேமாரி பே லெவல் பாருங்கள், பே லெவல் 29,200 92,300 வரைக்கும். இப்போ ஒரு ஸ்டார்டிங் 19,900 உங்களுக்கு மோர் தென் 92 வரைக்கும் பேமெண்ட்டு ஒவ்வொன்றுக்கும் சரிங்களா. ஒரு பேமெண்ட்டுக்கு ஒவ்வொன்று இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 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 அளவு தெரிஞ்சுக்காக சொல்கிறேன், பேமெண்ட் இவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இது வேகன்சி போட்டிருக்காங்க இல்லையா 723. இதில் நம்ம தமிழ்நாடு பாருங்கள், தமிழ்நாடு அதாவது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இதுக்கெல்லாம் சேர்த்து பாருங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். ஜேஓஏ 1, டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2 2, ஃபயர்மேன் 44, எம்டிஎஸ் 1, ட்ரேட்ஸ்மேன் 40. இது நம்ம தமிழ்நாட்டு வேகன்சி. கேட்கலாம் நீங்கள், என்ன சார் தமிழ்நாடு வேகன்சி கம்மியாக இருக்குது என்ன சார்னு. நல்லா கேட்டுக்குங்க, இந்த வேகன்சி நம்மளுக்கு கம்மி இல்லை, அதாவது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் கூடலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, இப்போ வரப்போகுது, இவ்வளோ எடுக்க போகிறோம்னு இன்டிமேஷன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த்து கூடவும் செய்யலாம். ஆர்மிலையும் சரி பாருங்க, எப்பயுமே நம்ம நிரந்தரமாகக்கூடாது, என்ன வேணால் மாறலாம். ஸோ நம்ம இதில் வேகன்சியில் நம்ம இதில் 40ல் 723 எடுக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளோ எடுக்கிறாங்க. அதில் இப்போ ஃபயர்மேன் 47, ட்ரேட்ஸ்மேன் 40, இதிலேயே நம்ம ஒரு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ணணும். கண்டிப்பாக வெற்றி தான் சரிங்களா. அடுத்து வாங்க, இதுக்கு பாருங்க, அதாவது போஸ்டிங் என்னென்னா வேரியேஷன் போஸ்டிங் என்னது குரூப் சி, இந்த இதுக்கு எடுக்கிறாங்க. குரூப் சி கேட்டகரியில் எடுக்கிறாங்க. இதுக்கு யார் என்ன ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறான்னா, இந்தியன் ஆர்மி ஆர்டினன்ஸ் குரூப்ஸுக்கு பண்ணுறாங்க. அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 723 போஸ்ட்டு. அதேமாதிரி மோடு, அதாவது ஆன்லைன் தான் அது அப்ளிகேஷனு. அஃபீஷியல் வெப்சைட் நல்லா பாருங்கள், மறந்துடாதீங்க, www.aocrecruitment.gov.in. இதான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. அதான் சாரி வெப்சைட்டு. அதேமாரி ஷார்ட் நோட்டீஸ் 20/11/2024 ரிலீஸ் ஆகிருக்குது. இந்தமாரி செலெக்ஷன் எடுக்க போகிறோம், ஆள் எடுக்க போகிறான்னு வந்திருக்குது. இன்னும் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரல, ஸ்டார்ட் ஆகலை, பிஃபோர் இன்டிமேஷன் சரிங்களா. அதேமாரி மேட்டல் அசிஸ்டண்ட்டு ஒரு 19, அது ஜூனியர் ஆஃபீஸ்க்கு இது டோட்டல் வேகன்சி. ஓவரால் 723 டோட்டலாக வேகன்சி. 723 சொன்னீங்களே, அதில் ஜூனியர் ஆஃபீஸ்க்கு 27, சிவில் மோட்டார் டிரைவர் 4, டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2 14, ஃபயர்மேன் 244 போஸ்ட். அதிகம் பார்த்தீங்களா, அதிகம். அடுத்து கார்பெண்டர் ஜூனியர் 7, பெயிண்டர் 5, அடுத்து பெயிண்டர் டெக்கரேட்டர் 5, அடுத்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பில் 11, ட்ரேட்ஸ்மேன் மேட் எவ்வளோ 389. அடேப்பா சூப்பர், அதிகமான வேகண்ட் சரிங்களா. இதுக்கு எடுக்கிறாங்க. அடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம தமிழ்நாடு வேகன்சி எவ்வளோன்னு சொன்னேன் சரிங்களா. அடுத்து எஜுகேஷன் பார்ப்போம், என்ன சார் படிச்சிருக்கணும். மென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு டிஸ்கபிள், அதாவது எனி டிஸ்கபிள்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி 12th 10th 10th இருக்காது, ஏன்னா அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் இல்லையா, அதனால் எனி டிஸ்கபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஜேஓஏ இருக்கு இல்லையா, 12th படித்தா ஈக்குவலண்ட் படிச்சிருந்தா போதும். ஆனால் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் டச்சிங்கில் இருக்கணும். சிவில் மோட்டார் டிரைவருக்கு 10th பாஸ் போதும். அதுக்கடுத்து
லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஹெவி கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2க்கு வந்து ஃபயர்மேன் 10th பாஸ் போதும். எம்டிஎஸ் டேட்ஸ்மேன் மேனுக்கு வந்து 10th பாஸ் போதும் சொல்லியிருக்காங்க இந்த எஜுகேஷன். அடுத்து பாருங்கள், இது வந்து நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஆல் பெல்லை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் வேலைவாய்ப்பு நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு படிப்புக்கு, உங்கள் தகுதிக்கு நாங்கள் ஓடுற வீடியோ சுற்றா இருந்தால் உள்ளே வாங்க. உங்களுக்கு தேவையான ரிட்டனுக்கும் சரி, ஃபிசிக்கலும் சரி கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கான கிளாஸும் எடுப்போம். சரிங்களா? அதே சமயத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல் செட் பண்ணால் தான் நாங்கள் ஓடுற வீடியோ உங்களுக்கு வரும். வேலையை வேடி நீ தேடி போகவே வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, பக்கத்தில் ஆல் செட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் செல்லுக்கு நாங்கள் ஓடுற வீடியோ டைரெக்டாக வரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தட்டி எழுப்போம். சரி வாங்க, மத்திய சர்க்கார் வேலைவாய்ப்பு, மாநில சர்க்கார் வேலைவாய்ப்பு போட்டுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட நீங்கள் செல் வச்சுருப்பீங்க, அந்த பையனுக்கு செல் இருக்காது. ஒவ்வொரு ஊர்லேயும் நியூஸ் பேப்பர் கூட வராமல் இருக்கும். விஷயம் மேட்டர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், அவரும் போட்டு வேலைக்கு. ஓகேங்களா? அதேமாரி கோச்சிங் ஃபீஸ் பாருங்கள், மாதம் உங்களுக்கு சாப்பிட போட்டு தங்க வச்சு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்து கிளாஸ் எடுத்து ஒவ்வொரு மாதமும் 6000 தான் வாங்குகிறோம். சரிங்களா? 6000 ஒன்லி ஃபார் மந்த்து. இதை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஐ எம் சுந்தர், எக்ஸ் ஆர்மி என்எஸ்ஜி கமாண்டோ. சரிங்களா? இது வந்து சிங்கம் நேர் சிவமாடத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் ஏஓசி. சார் ஏஓசின்னு என்ன சார்? ஆர்மி ஆர்டினன்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. இந்தியன் ஆர்மிக்கு நல்லா கேட்டுங்க, இந்தியன் ஆர்மியில் கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோத்து, அதாவது போடுற ட்ரெஸ்ஸு, பூட்டு, பெல்ட்டு, கேப்பு எல்லாமே இவங்க தான். எல்லாமே சப்ளை பண்ணுறவங்க தான். எப்படி ஏஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா? ஆர்மி சப்ளை குரூப்ஸ். அவங்க என்ன? சாப்பாடு, காய், அரிசி, பருப்பு, ஜீனி, டீத்தூள் எல்லாமே, எண்ணெய் எல்லாமே கொடுக்குறாங்களே சாப்பாடு ஐட்டம். அதேமாரி இவங்க ஏஓசின்னா க்ளோத்து, அதாவது டென்ட்டு, பேட்ரி, கேப்பு, பெல்ட்டு, ஷூ, பூட்டு எல்லாமே ஏ டு ஜெட் இவங்க தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எம்ஆர்சி மெட்ராஸ் இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட் இருக்கு இல்லையா, அது ஊட்டியில் வெலிங்டனில், அது வந்து ஃபைட்டிங் சோல்ஜர். அடுத்து எம்இஜி டெக்னிக்கல், எல்லா ட்ரேடுமே அதில் இருக்கும். அவங்களும் ஆர்மிக்கு வலது கை மாரி. அதேமாரி சப்ளை சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதேமாரி ஏஓசி சென்டரும் முக்கியம். இவங்க தான் ஆர்மிக்கு, நம்ம இராணுவத்துக்கு எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் முதற்கொண்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே சப்ளை பண்ணுறவங்க. முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. இது நீங்கள் நல்லா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டெப் எடுத்து அதுக்கான படித்து அதுக்கான ஐடியா பண்ணி அதுக்கான எங்கே போய் சேரலாம்ன்றா பாருங்கள். அதுக்கான பயிற்சி வகுப்புகள் ஃபிசிக்கலும் சரி ரிட்டனும் சரி நம்மகிட்ட நடக்குது. சரிங்களா? நீங்கள் தேவைப்பட்டால் நம்மளை அணுகலாம். உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டோம். ஏன்னா நான் ஒரு எக்ஸர்விஸ்மேன். ஸோ சொன்னதை கரெக்டாக செய்வோம். ஒரு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சரிதான் சொல்லுவோம், சொருதான் செல்வோம். ஒரு முறை சொன்னால் 1000 முறை மாதிரி. அதெல்லாம் ஓகே சினிமாவில். பட் ஆர்மியில் நான் இல்லை, எல்லா ஆர்மிக்காரங்களும் சொல்கிறத கரெக்டாக செய்வாங்க. இது உண்மை. ஓகே, மறுபடியும் சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங்னா 723. இது 10th 12th ஐடிஐ படிச்சுருந்தா போகலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது கேட்டு ஏஓசி கேண்டீன். ஏஓசி சென்டர் இருக்கு இல்லையா, யூனிட் மெயின் யூ கேன் ரன்னிங் கேட்டு, அந்த ரன் பண்ணி என்ட்ரன்ஸ் கேட்டுது. இது செகண்டராபாத்தில் இருக்குது ஏஓசி. சரிங்களா? அதேமாரி பாருங்கள், இதுவும் கேட்டு தான் ஒரு சைடு மெயின் கேட்டு. இந்த இது ஒரு கேட்டு, மெயின் கேட்டு தான் அது. இது செகண்டராபாத்தில் ஏஓசி கேட்டு. சரிங்களா? அடுத்து இந்த பக்கம் தான் மெயினில் பாருங்கள், பப்ளிக்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள். இதுவும் செகண்டராபாத்து சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டருடைய மெயின் கேட்டு. அடுத்து பாருங்கள், இது ஏஓசி ஆர்மி ஆர்டினன்ஸ் குரூப்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் எடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 20 நவம்பரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த மாதிரி எடுக்க போகிறோம் பண்ணுறோம்ட்டு. இதுலேருந்து 21 நாள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். போடலை, இன்னும் போடலை. 21 டேஸில் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துடும். இப்போ அட்வான்ஸாக நம்மளுக்கு சொல்கிறாங்க, செலெக்ஷன் வரப்போது இவ்வளோ ஸ்ட்ரென்த் எடுக்கிறாங்க, இவ்வளோ ட்ரேட் எடுக்கிறாங்க, க்ளீனாக சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு 20 நாளில் அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, நோட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணிடலாம். அதுக்கான இதை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம். 18லேருந்து 25, 18லேருந்து 25 வயசு இருக்கவங்க இதுக்கு அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து ஆஸ்பார்
ஜென்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸோ 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அது கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ். எப்படி சார் இந்த செலெக்ஷன் நடக்க போகுது? எப்படி சார் நாங்கள் இதுக்கு ரெடி ஆகணும்? ஆமாம் சொல்லலாம் இல்லையா? என்ன ரெடியான சார்? ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் இருக்கா, எக்ஸாம் இருக்கா, இல்லை அப்புறமா இது போட்டு குழப்புவீங்க. பாரு நல்லா கேட்டுங்க. அவங்களே வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் சப்மிஷன், அதாவது உங்கள் அப்ளிகேஷன்லாம் வாங்கிடுவாங்க. முதல்ல அப்ளிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, நெட்டில் போடுறோம். அப்ளிகேஷன்லாம் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அடுத்துக்கடுத்தனே இவங்க ஷார்ட் லிஸ்ட் அதெல்லாம் எப்படி என்னென்னு வெரைட்டிஸாக பிரிப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அடுத்து ஃபைனல் செலெக்ஷன். அவங்க மெரிட்டு, ஃபிசிக்கல் மார்க்கு, ரிட்டன் மார்க்கு எல்லாத்தையும் சேர்த்து மெடிக்கலாக ஃபிட்டானவங்க அதுக்கு மேலே ட்ரெயினியாக இருப்பீங்க. சரிங்களா? அதேமாரி பாருங்கள், இதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் நோட்டிஃபிகேஷன் வந்து 14 நவம்பர் ரிலீஸ் ஆச்சு 2024. பட்டு 60 நாளில் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அங்கே போட்டுருவாங்க. 60 டேஸ் அப்ளிகேஷன் போட்டு 60 நாளுக்குள்ளே உங்களுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சு போகும். அதாவது வந்து ஒரு இதாக குத்து மதிப்பாக சொன்னால் எவ்வளவு, அதாவது சொல்லிட்டுருக்காங்க 60 டேஸ் ஃப்ரம் த ரிலீஸ் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெண்டட் லாஸ்ட் டேட் வந்து 14 ஜனவரி 2025 இருக்கலாம். 2025 ஜனவரி 14ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கலாம். அதுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்துடும், நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட் நோட் பண்ணிக்கிங்க. சார் என்ன சார் இதில் அப்ளை பண்ணுறது, வெப்சைட் தெரியல சார் போட்டு குழப்புவீங்க. தெளிவாக இருக்கு பாருங்கள், aocrecruitment.gov.in ஆன்லைன். இதில் தான் போய்ட்டு நம்ம அப்ளிகேஷன் போடணும். வெப்சைட் இதுதான், போட்டு குழப்பாதீங்க. சரிங்களா? எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா விஷயமே நான் சொல்லிவிட்டேன். நான் இதுக்கு என்ன இப்போ அப்ளிகேஷன் வரப்போகுது பாருங்கள். 21 நாளில் நேற்று போட்டாங்க அப்ளிகேஷன், 21 நாளில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரிங்களா? அதேமாரி 60 நாளில் லாஸ்ட் டேட் முடிஞ்சு வரும். ஜனவரி 14 2025க்குள்ளே லாஸ்ட் டேட் வந்துடும். அந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரல, இப்போ வரப்போகுது. சரிங்களா? இது வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கேட்டு இது வந்து செகண்டராபாத் தான். சரிங்களா? செகண்டராபாத்து சென்ட்ரலுடைய கேட்டு, இது என்ட்ரன்ஸ் கேட்டு, இது கேண்டீன். சரிங்களா? பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் நான். இதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங்காகவும் சரி, எக்ஸாமுக்காகவும் சரி நம்மகிட்ட நடக்குது. விருப்பம் உள்ள அணுகலாம். நல்லா கேட்டுங்க. எல்லா யூடியூப் சேனலையும் சொல்லுவாங்க, என்ன சார் அது, அப்படிலாம் கிடையாது. என்னத்துக்கு ஏஐ சென்டரில் என்ன நடக்குது, ஆன்லைன்ஸு நடக்குது, எம்டிஎஸ்க்கு, ஃபயர்மேனுக்கு, பெயிண்டருக்கு, கார்பெண்டருக்குலாம் எடுக்கிறாங்க ட்ரேடு. ஓகே, இது சம்மந்தமாக என்ன கொஸ்டின் வரும், எப்படி படிக்கணும், இதுக்கு எப்படி ஃபிசிக்கலு, எல்லாமே நாங்கள் என்ன நடக்க போகுது. ஏன்னா நான் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நானும் இல்லை, யார் ஆர்மி எக்ஸர்விஸ்மெண்ட் இருக்காங்களோ, யார் சென்டர் நடத்துகிறாங்களோ அவங்களாம் கரெக்டாக சொல்லுவாங்க, உண்மையை சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. நம்புங்க. மற்றபடி மிஸ்கைடு பண்ணவே மாட்டோம். ஏன்னா அப்போ தானே போட்டுட்டேன். ஆமாம் சார் நீங்கள் இப்படி பண்ணீங்க, அதே மாதிரி எங்களுக்கு கேட்டாங்க. எக்ஸாம்பிள், இப்போ செஸ்ட் அளக்குறோம். ஜஸ்ட் எப்படி நான் அளக்குறோமோ, இப்போ நாங்களும் அங்கே செலெக்ஷனில் போய் செஸ்ட் அளந்துருப்போம்ல, நாங்கள் எப்படி செஸ்ட் அளக்குறோமோ அதே மாதிரி அங்கேயும். இப்போ நானும் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது மெடிக்கல் போனாங்க, தம்பி மெடிக்கல் நில்லுங்க, இந்த மாரி தான் உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க, இந்த மாரி தான் நீங்கள் பண்ணுவாங்க, இந்த மாரி தான் நீங்கள் காமிக்கணும், இந்த மாரி சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன். சார் நீங்கள் சொன்னது தான் கேட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாரி தான் ஃபிசிக்கலுக்கும் கிளாஸுக்கும் இருக்கும். கவலைப்படாதீங்க. அதாவது வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி வந்து 6000 இதுக்கு சாப்பாடு போட்டு தங்க வச்சு கிளாஸ் எடுத்து ஃபிசிக்கல் கொடுத்து யார் பண்ணுவா? இந்த மாதிரி சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து அருமையான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம்நேரி, சிவகமாட்டம். சார் இந்த சென்டர் எங்கே சார் இருக்குது? நாங்கள் கேள்விப்படவே இல்லையே சார். நல்லா கேட்டுக்குங்க. யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சென்ட்ரு. யார் விருப்பப்பட்டு வராங்களோ, கரெக்டாக டைம் பாஸ்லாம் நம்மகிட்ட வேலையே கிடையாது. கரெக்டாக எந்திரிக்கணும், கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக சாப்பிடணும். அதேமாதிரி சாப்பிட விஷயம் பாருங்கள், மதியானம் சாப்பாடு அன்லிமிட்டட் தான். காலையிலையும் சாயந்தரம் டிஃபன் கண்ட்ரோல். சண்டே ஒரு சண்டே நான்வெஜ் இருக்கும். சரிங்களா? சண்டே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஆர்மிக்கு, போலீஸுக்கு, எஸ்எஸ்ஜிடிக்கு அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதேமாரி பாருங்கள், எங்கள் சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்கு. மதுரையிலேருந்து மாட்டுத்தாவணி பொன்னமராதி பஸ்ஸில் ஏறினா நேராக சிங்கம்நேரி, பொன்னமராதி போகும், சிங்கம்நேரியில் இறங்கிக்கலாம். செகண்டு திண்டுக்கல்லேருந்து காரைக்குடி போகிற பஸ்ஸு, அதில் ஏற்றினா சிங்கம்நேரியில் இறங்கிக்கலாம். இங்கிட்டு காரைக்குடிலேருந்து திண்டுக்கலுக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா சிங்கம்நேரியில் இறங்கிக்கலாம்.
நீ என்னங்க புதுக்கோட்டை, புதுக்கோட்டை வந்தால் திருப்பத்தூர், திருப்பத்தூர் வந்தால் சிங்கம்னி இறக்கிக்கலாம். இந்த சென்டரில் இருக்குது. உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு ரிட்டனுக்கும் எல்லாமே க்ளீனாக நடக்கும். அ என்னடா ஒரு எல்லா யூடியூப்லையும் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு, ஒரு டைம் போங்க, எங்கள் யூடியூப்பில் போங்க. யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்க. 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி அடிங்க. அதில் பாருங்க கிளாஸ் எப்படி எடுக்கிறோம். ப்ளஸ்ஸு ஃபிசிக்கல் ட்ரெய்னிங் எப்படி நடக்குது. செஸ்ட்டுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு, ஹைட் வர்றதுக்கு, ரன்னிங் வர்றதுக்கு எல்லாமே பாருங்கள். யூடியூப்பில் போய் பாருங்கள். அது பிடிச்சிருந்தா வாங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆர்மிக்காரங்களும் வந்துட்டு பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள்லாம் ஃபுல்லாக உங்களை மாதிரி என்ன கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். இதைத்தான் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இது கஷ்டம் எங்களுக்கு தெரியும். இந்த கஷ்டத்தை நீ ஈஸியாக எப்படி செய்யறதுக்கான ஐடியாவை, மெத்தடாக, ஸ்டெப்பாக நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அதேமாதிரி படிக்கிறதுக்கும் சரி, நல்லா கேட்டுங்க தம்பி. படிக்கிறதுக்கு நல்லா கேட்டுங்க. தேவையானது மட்டும்தான். ஜிகே இதுதான், மேக்ஸு இதுதான், சயின்ஸு இதுதான். அது மட்டும்தான் கொடுப்போம். தேவையெல்லாம் கொடுக்கவே மாட்டோம். 2வது டெஸ்ட்டு அதிகமாக கொடுப்போம். நிறைய டெஸ்ட் கொடுப்போம். டெஸ்ட் எழுத நல்லா உனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீயே பார்க்கலாம். சார் இந்த கணக்கு போட்டே வரல. டேரெக்டாக கேளு, வாத்தியார்ட்ட கேளு, ப்ரிஃப்யூ பண்ணுவார். அதுலேருந்து ஹோம்ஒர்க் 4 கணக்கு வாங்கு. இந்த மாதிரி தான் கிளாஸ். ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப டைம் ஆகிப்போச்சு, வளவலன்னு ஆகிப்போச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா போச்சுங்க, விஷயமே தெரியாமல் போயிடும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து இது என்னென்ன பெனிஃபிட் எடுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.